ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபால இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட். சக்தி எப்படியோ துங்கா கிட்ட இருந்து தப்பிச்சு உயிர் பழச்சு வர்றாங்க. ஆனா சக்தியோட வீட்டுக்கும் கார்த்திக் போறாரு. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கார்த்திக் நர்ஸ் கிட்ட வந்து அந்த நர்ஸ் ஒர்க் பண்ணாங்கல்ல தீபா இருந்த சமயத்துல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இவங்க தான் சக்தியோட ஃப்ரெண்ட் ஆச்சு, சொல்லக்கூடாதுன்னு முடிவில் இருக்காங்க, அதனால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சார், நீங்க போலீஸை கூட்டிட்டு வாங்க, நாங்க எங்க மேலிடத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார், அப்போ நீங்க பேசுங்க அப்படிங்கிறாரு கார்த்திக். அப்போ சரவணவேல் சொல்றாரு, நான் இன்ஸ்பெக்டர் தான், சொல்லுங்க டீட்டெயிலா அப்படிங்கிறாங்க. ஐயோ, இது உண்மையான போலீஸா பொய்யான போலீஸான்னு தெரியல, இது வேற உண்மையை சொல்லக்கூடாது, நம்ம தப்பிச்சுக்கலாம் சொல்லிட்டு, சார் எனக்கு தெரியாது சார், நீங்க எங்க சீஃப் டாக்டர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த நர்ஸ் எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார்த்திக், நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணவேல் சீஃப் டாக்டரை மீட் பண்ண போயிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. மருந்து வாங்கிட்டு சக்தி வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு துங்காவோ அவங்க கூன்ஸும் தேடிட்டு ஒரு இடத்துல நின்று என்னன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதான்டா, நீ ஒண்ணு பண்ணலாம், ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் தேடலாம், நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எங்க தேடலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. சக்தி மருந்து வாங்கிட்டு வந்து, ஆகா இவனுக்கு என்ன போக மாட்டானுங்க போல இருக்கே, நம்ம எப்படி போறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும் போது மருந்து கீழே விழுத்துருது. அதை எடுக்கும் போது கரெக்டா பாத்துறாரு துங்கா. துரத்துன்னு துரத்துறாரு. இவங்களும் எங்கெங்கயோ ஓடி ஓடி போய் கடைசியில ஒரு டெட் எண்ட்ல போய் நின்று மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டியா, நீ நல்லா சொல்லு, கீதா எங்கேன்னு சொல்லு. இல்ல எனக்கு தெரியாது, இங்க பாரு நீ தான் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாடி முதல்ல அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. அதுக்குள்ள கார்த்திகை காமிக்கிறாங்க. அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு சரவணவேல். இதான் அட்ரஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கார்த்திக் கிட்ட சரவணவேல். சார், எப்படி சார் இந்த அட்ரஸை வாங்கினீங்க? சார், டீன்ட்ட போய் பேசின கார்த்திக், அதெல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. ஆமா சார், 4 பேரு அட்ரஸ் தான் இதுல இருக்கு சார். கார்த்தி, மொத்தம் இங்க 12 பேர் வேலை செஞ்சிருக்காங்க, அதுல 4 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, 8 பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 8 பேர் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இந்த 4 பேர் தான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இந்த அட்ரஸை வாங்கியிருக்கேன், வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சரவணவேல் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 3 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க நர்ஸ் கிட்ட. 3 பேருமே நாங்க லீவு போட்டுட்டோம், லீவுன்னு சொல்றாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு போகலன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா இருக்கிறது யாரு சார்? இன்னும் ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க, அவங்களும் நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வேற சோர்ஸ் தான் பார்க்கணும் கார்த்திக் அப்படின்னு சரவணவேல் சொல்றாரு. அவங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திக் அவங்க பேரு இருங்க பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பேர் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு போலாம் சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சரவணவேல் சக்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சக்தி வீட்டு கதவை தட்டுறாரு சரவணவேல். உள்ள இருந்த சக்தி, ஐயோ அந்த யாரு கதவை தட்டுறது, யாரா இருக்கும், ஒருவேளை துங்காவோட ஆளுக வந்திருப்பாங்களோ, நம்ம அவனை ஊசியில குத்திட்டோம்ல, அந்த கோவத்துல பழிவாங்கறதுக்கு வந்துட்டானுங்களோ என்னன்னு தெரியல, சரி எதா இருந்தாலும் உஷாராதான் பதில் சொல்லணும் அப்படின்னு போய் கதவை திறக்கிறாங்க. கார்த்திக் நின்றுட்டு இருக்காரு. கார்த்திக் கிட்ட நீங்க யாருங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சக்தி தானே? ஆமா சார். நீங்க தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றீங்க? ஆமா சார். என்னடா இது இவ்வளவு புள்ளி விவரமா கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறீங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, இன்னைக்கு காலையில தீபான்னு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி தீபா போட்டோவை காமிச்சு இவங்களை வந்து யாரோ கூட்டிட்டு போயிருக்காங்க, நீங்க தான் டியூட்டில இருந்தீங்கன்னு சொன்னாங்க, அதான் கேட்டோம் அப்படிங்கிறாங்க. சார், நான் டியூட்டில எல்லாம் இல்லை, இன்னைக்கு லீவு சார், நான் போகவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. போச்சு போ அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு கார்த்திக். சார், எதுக்கு சார் கேட்குறீங்க? மேடம், இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போறேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இது உங்களுக்கு? நான் வரேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. வீட்டை கதவை சாத்திக்கிட்டு குடுன்னு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க சக்தி. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றது கார்த்திக் அப்படின்னு சரவணவேல் கேட்கிறாரு. சார், என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு கார்த்திக். இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஆளுகளை விட்டு தேட விடுறேன் கார்த்திக், கான்ஸ்டபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லா செக் பண்ண சொல்றேன், நாளைக்கு காலையில நம்ம பார்க்கலாம் கார்த்திக் அப்படின்னு சொல்றாரு சரவணவேல். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின பின்னாடி சக்தி யோசனை பண்றாங்க, இவங்க துங்காவோட ஆளுகளா இருக்குமோ இல்லையோ என்னன்னு தெரியல, எதுக்கும் நம்ம டீட்டெயிலா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால அவகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விஷயத்த கேக்குறாங்க. இங்க 2 பேர் வந்தாங்க, தீபாவை கேட்டுட்டு தான் வந்தாங்க, நர்ஸோட அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாது, டீன் கிட்ட கேட்டுக்குங்க நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது துங்காவோட ஆளுகளா இருந்தாலும் இருக்கலாம், பார்த்து கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. எப்படியாச்சும் தீபா மேடம்
மேடம் அவங்க வீட்டில் நான் ஒப்படைச்சிடணும் அவங்கள. ஆமா, அந்த ஹாஸ்பிட்டலில் தீபா மேடம் வந்து சேர்த்துனாங்களே ஒரு லேடி, ஆமா அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லையேடி. சரி அவங்க அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்பாரு. இரு ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குடி அட்ரஸ், ஒரு நிமிஷம் இரு உனக்கு அட்ரஸை சொல்கிறேன்னு அட்ரஸை சொல்கிறாங்க. இவங்களும் எழுதி வச்சுக்கிறாங்க. சரி நான் அவங்கள பார்த்துக்கிறேன், ஏன்னா அவங்கள கேட்டாங்க கூட தெரியும், ஏதாச்சும் டீட்டெயில் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்திக் நேராக இப்போ என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போகலைங்க, கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. தீபாவை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்ன நீங்க அதே மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க. ஆனா இப்போ அவ எங்க இருக்கான்னு தெரியல, அவ உயிரோட இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. தயவு செய்து அவளை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் முருகன் வேஷம் போட்டுட்டு வருவாரு பாத்தீங்களா, அவர் வந்திருக்காரு. கார்த்தி நீ இன்னும் இங்கே வந்திருக்க, எப்படி இருக்க கார்த்தி, நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. நீ எங்கடா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் அம்மா அப்பா கூட தான் வந்தேன், ஆனா அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கார்த்தி, நீ தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு பொருள் சொன்னேல, அது கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு அந்த குட்டி பையன். அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, இல்ல தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படிடா ஞாபகம் வச்சிருக்க கார்த்தி? நான் ஸ்கூல்லயே எங்க மிஸ் சொல்லி கொடுத்தத அப்படியே நான் திருப்பி சொல்லுவேன், அவ்வளோ ஞாபக சக்தி எனக்கு தெரியுமா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா உன்னை கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு. இல்ல கார்த்தி, அம்மா வந்துருவாங்க கார்த்தி, இப்போ அம்மா அப்பா வந்துருவாங்க, நான் அவங்க கூட போயிருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா அங்க கீதா இருக்காங்க. என்னாச்சு சார், ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு தாலியை காமிக்கிறாரு கார்த்திக். என்ன சார் தாலியை காட்டுறீங்க, இது தீபாவோட தாலிங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னோடனே, அப்ப உயிரோடு இருக்காங்களா தீபா? ஆமாங்க அப்படின்னு சொன்னோடனே கீதாவுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நானே அவங்கள பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மாதிரியே இருக்காங்கன்னு வேற சொல்றீங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு. அவங்க தாலி மட்டும் தான் இப்ப கையில இருக்கு, ஆனா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. கார்த்திக் வந்து அந்த மலை கிராமத்துல போய் கேட்டது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது, ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணி பார்த்தது, நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள போய் தேடினது, எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப மனசு சங்கடப்படுறாங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, நானும் கூட தீபா வந்துருவாங்க அவங்கள பாப்பேன்னு சொல்லி ஆர்வமா இருந்தேன் சார், எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரம் ஆனா தீபா கிடைச்சிருவாங்க அப்படின்னு கீதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்றாரு, தீபாவை வேற யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அவங்க தாங்க யாருன்னே தெரியல, நீங்க உங்களுக்கு இந்த துங்கான்னு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திக் அதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க கீதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.